அடித்தட்டு மக்களோட ஒன்றி போன தெருநாய்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற வகையில் அதை கொல்லணுன்றதை ஆதரிச்சு கோபி பேசியிருக்காரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க கிராமங்கள்ல வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். அது எங்களை பத்திரமா பார்த்துச்சு. எப்படி மனிதர்களுக்கு நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாம அது பெருகிருச்சு. அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு. ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உயிர்வதைன்றது நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே உயிர்வதை ரொம்ப கொடுமையானதுதான். அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும். அதாவது நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு பெரிய பிரியல், அதுவும் ஒரு உயிர் தான் ஆக்சுவலா. அப்படி பார்க்கணும். இந்த 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 சச்சரவுகள்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும், நிறைய தர்மங்களை மீறுற மாதிரி இருக்கும். இதை ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பத்தி பேசி அதை சரியான முறையில மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும். ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு, ரெண்டு பக்கமும் தர்மங்கள் சில மீறுது. நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. என்னைய கேட்டா நான் நாய் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ரேச்சல் நாய் வளர்க்குறா. என்னுடைய அசிஸ்டன்ட் இப்ப ரீசெண்டா ஒரு நாய் காணாம போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தான். ஸோ நம்ம அப்படிதான் பாக்குறோம். நம்ம அப்புறம் நம்மளுடைய இதுல பைரவர்னு அதுக்கு ஒரு பெரிய தெய்வமா வழிபடுறோம். அட் த சேம் டைம் ஒரு குழந்தைய கடிச்சு நிறைய பேர் விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இதை ஒரு சின்ன ப்ராப்ளம் அது எல்லாத்தையுமே அரசியலை பிரிச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது பேசக்கூடாது. ரெண்டு பக்கமும் அறிஞர்களா உட்கார்ந்து மனதோட உட்கார்ந்து உண்மையோட உட்கார்ந்து எது நல்லது எது கெட்டது, ஒரு நல்லதை பண்ணும்போது அதுல பாதி கெட்டது வந்துருது. அதை ரொம்ப தர்மத்தோட பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன். இதுல கான்ட்ரவர்சியா எனக்கு இது எதுக்கு இவ்வளவு பெருசா இஷ்யூ எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலா.